வணக்கம் வணக்கம் வணக்கம். குக்கரில் வத்த குழம்பு சாதம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு வைசூஸ் கிச்சன். குக்கரில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை, அதனால் கோல்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி போல் சுண்டை வத்தல் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்று வதக்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கொலைய வதக்கி விட்டுக்கணும். தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் இதிலே இந்த குக்கர்லேயே நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா கொலையாக வதக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். வத்த குழம்புக்கு வீட்டில் அரைச்சிருக்கிற அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் சூப்பர். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளே இந்த குக்கர் வத்த குழம்பு சாதத்துக்கு போதும். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸால் புளி எடுத்து அதை கட்டியாக கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அந்த புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் உப்பு சரி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு வைக்கிற பக்குவத்துக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் தான் நான் அரிசி எடுத்து 3/4 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். இப்போ அதே டம்ளரில் 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்துச்சுன்னா உப்பை போட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் உப்பு போட்டேன். இப்போ தண்ணி நல்லா சலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதுவும் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி. இதை நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். இப்போ அதைத்தான் கழுவிட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறேன். நான் சாம்பார் சாதம் செய்யும்போது, வத்த குழம்பு சாதம் செய்யும்போது ரேஷனில் வாங்கின பச்சரிசியில் தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நெய் ஊற்றி சாப்பிட்டது மாதிரி பூ போல் குலைவாக அவ்வளவு அருமையாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வந்திருக்கும். அந்நியரத்துக்கு தான் நம்ம விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம விட்ட மல்லி இலையில், அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டி வெல்லம் போடலாம், போட்டுக்கலாம். நான் வெல்லம் போடலை. குக்கரை மூடி 2 விசில் வச்சா போதும். ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு இன்னொரு விசில் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அதுவே இன்னொரு விசில் அடிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏர் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி பூ போல் குலைவாக அந்த வத்த குழம்புக்கே உண்டான அதே வாசனையோட அவ்வளோ அருமையாக இருக்கும். நாக்கில் வச்சதுமே அப்படி நம்ம மெல்லவே வேண்டாம், வலிக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வத்த குழம்பு சாதம். சூப்பர் டேஸ்ட்டில். இதுக்கு அப்பளம் சுட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு துவையல் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் அப்படியே வலிக்கிக்கிட்டு போகும் வத்த குழம்பு சாதம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வத்த குழம்பு சாதம் குக்கரில் எப்படி சட்டுன்னு செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.